அமெரிக்க அரசியலையும் உலகின் பல்வேறு பிக்ஷாட்டுகளையும் உலுக்கி வரும் எப்ஸ்டீன் கோப்புகள் என்கிற சர்ச்சை மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. உலக பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா உரிமையாளருமான எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் எப்ஸ்டீன் கோப்புகளில் இருப்பதாகவும் அதனால்தான் இதுவரை அந்த கோப்புகள் வெளியிடப்படவில்லை எனவும் எக்ஸ் தளப்பதிவில் குற்றச்சாட்டை முன்வைத்து திடீரென அந்த பதிவை நேற்று நீக்கிவிட்டார். இது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் எப்ஸ்டீன் கோப்புகள் என்றால் என்ன என உலக மக்கள் கூகுளிலும் குரோக்கிலும் தேடி வருகின்றனர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் அமெரிக்காவின் மிகவும் செல்வாக்கு மிக்க ஃபினான்சியர். பெரும் நிறுவனங்களுக்கு பணம் திரட்டி தரும் பணியில் ஈடுபட்டு பல்வேறு பணக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வளர்த்து கொண்டவர். எப்ஸ்டீனின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பின்னணியில் ஒரு கிரிமினல் உலகமே ஒளிந்திருந்தது. 2000வது ஆண்டுக்கு முன்பே சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது, கடத்தலில் ஈடுபட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் எப்ஸ்டீன் மீது எழுந்தன. தனக்கு சொந்தமான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்கிற கரீபியன் தீவில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என உலகின் பல்வேறு பிக்ஷாட்டுகளை அழைத்துச் சென்று சிறுமிகளை விருந்து வைத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. 2008ஆம் ஆண்டு குறைந்த அளவு சிறை விதிக்கப்பட்ட எப்ஸ்டீனுக்கு குற்றங்களின் அளவு மிக பெரியது என தெரிய வந்ததும் 2019ஆம் ஆண்டு கடுமையான பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் வழக்கு விசாரணை வருவதற்கு முன்பே அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க் சிறையில் திடீரென இறந்து போனார். அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பதற்கான விடையை நாசா விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அமெரிக்காவின் புலனாய்வு சக்தி சந்தி சிரித்து கிடக்கிறது. இதனால்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள், அவருடைய தொலைபேசி அழைப்புகள், வானூர்தி பயணங்கள், நீதிமன்ற ஆவணங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள், அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த பிக்ஷாட்டுகளின் பட்டியல் எப்ஸ்டீன் கோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. எப்ஸ்டீன் கோப்புகளில் பல்வேறு அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வருகிறது. இந்த கோப்புகள் வெளியானால் உச்சத்தில் இருக்கும் பலரது செல்வாக்கு அடியோடு தரைமட்டத்துக்கு சரிந்துவிடும். இந்த நிலையில்தான் உண்மையை சொல்கிறேன், டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீனின் கோப்புகளில் இருக்கிறார், அதனால்தான் அந்த ஆவணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை, இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் உண்மை வெளிவரும் என எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையவர் என்பதால் எலான் மஸ்கின் இந்த குற்றச்சாட்டு பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் எலான் மஸ்கின் இந்த குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மஸ்க் ஒரு பைத்தியக்காரன் எனவும் எப்ஸ்டீனின் முறைகேடான செயல்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். கத்தரிக்காய் முற்றினால் கடைத்தெருவுக்கு வந்தாக வேண்டுமென ஒரு பழமொழி உள்ளது. எலான் மஸ்க் சொல்வது போல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் உண்மை வெளிவரலாம்.